சமாரியா ஸ்திரீ இருந்த 3 சூழ்நிலையில ஆண்டவர் அந்த மகளை சந்திக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த 3 சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி இந்த அம்மாவை ரொம்ப அழகாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை, வேதத்தை திறந்து முதலாவதாக ஒரு வசனத்தை வேகமாய் நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லுகிற ஒன்று முழு குடும்பமாய் இருந்தாலும் சாலோமனுடைய நாட்கள் தாண்டினதற்கு பிற்பாடு அது 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஒன்னு யூதா ஜனம், இன்னொன்னு இஸ்ரவேலர். அவங்க எல்லாம் ஒரு டீம் 11 கோத்திரமும், இன்னொரு டீம் ஒரு கோத்திரம். யூதாவுக்கு ஒரு ராஜா வந்தாரு, அப்புறம் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா. இப்படி முதலாவதாக சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரே ராஜாவா இருந்தது. இப்போ யூதாவுக்கு தனி ராஜா, இப்பொழுது இஸ்ரவேலர்களுக்கு தனி ராஜா. இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு. அப்போ சில ராஜாக்கள் இவர்களை சிறைப்பிடிக்கும் போது இவர்களை இந்த இடத்திலிருந்து எடுத்து இன்னொரு இடத்திலையும், அந்த இடத்துல இருக்கிற தன்னுடைய நாட்டு ஜனங்களை இந்த இஸ்ரவேலர் யூதர்கள் இருந்த இடத்திலையும் நிறைய ராஜாக்கள் மாத்தி மாத்தி வச்சாங்க. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த இடத்திற்கு வந்தவர்கள் தான் யார் அப்படின்னு சொன்னா, இந்த சமாரியா என்கிற இந்த ஸ்திரீ. இவங்க வந்தாங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அவங்கள பார்த்து இந்த இடத்துல என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கிணத்தின் அருகே உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய சீடர்கள் எல்லாம் ஆகாரம் வாங்குறதுக்காக போனாங்க. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், தாகத்திற்கு தா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல என்ன அப்படின்னா, இந்த சகோதரி இந்த இடத்திற்குள்ளே தண்ணீர் மொள்ள வரும்போது முதலாவதாக அவருடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, தான் விரும்பப்படாத ஒரு இடத்திலே, தான் ஆசைப்படாத, தனக்கு இஷ்டமில்லாத, தன்னை வம்படியாக வலுக்கட்டாயமாக கொண்டு வைத்திருக்கிற ஒரு இடத்துல இந்த சகோதரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு அந்த இஷ்டம் இல்லை. ஆனா சூழ்நிலை அந்த இடத்துல அவர்களை கொண்டு உட்கார வச்சிருச்சு. அப்ப அந்த இடத்துல தான் ஆண்டவர் அந்த மகளை சந்தித்து, எந்த இடத்திலே அவங்க விருப்பம் இல்லாதவளாய் இத்தனை ஆண்டுகளும் இருந்தார்களோ அந்த இடத்திலே அந்த மகளுடைய தலையை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி விருப்பத்தோடு வாழும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த சமாரியா ஸ்திரியை போல விருப்பம் இல்லாத ஒரு பாதையிலே நீங்க நிறைய பேர் கடந்து போகலாம். விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். எனக்கு இந்த வேலை சுத்தமா விருப்பம் இல்ல, எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கல, எனக்கு இந்த ஊர் எனக்கு பிடிக்கல. ஒருவேளை யோசேப்பு சொல்றான் இல்ல, நான் இந்த இடத்திற்கு களவாய் கொண்டு வரப்பட்டவன், இந்த இடத்துல நான் கொண்டு வரப்படுவதற்கு நான் ஒண்ணுமே பண்ணல, எந்த தீங்குமே பண்ணல, நான் இந்த இடத்துல இருக்க கூடாது, இந்த இடம் என்னுடைய இடம் அல்ல, இந்த இடத்துல நான் தெரியாம நான் மாட்டிக்கிட்டேன், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தண்டனையா, அப்படி என்றெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த யோசேப்பை அந்த இடத்திலிருந்து எடுத்து கர்த்தர் அவனை கனப்படுத்தி அதே இடத்துல சாட்சியாய் நிறுத்தின அந்த கர்த்தர் தான் இந்த சமாரியா ஸ்திரீயை சந்தித்து, எந்த இடத்தில் அவள் துக்கமா இருந்தாலோ அந்த இடத்தையே கர்த்தர் அவளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் இந்த பாதையிலே கடந்து போகலாம். நான் இதை விட்டுட்டு ஓடிடலாம், இதை விட்டுட்டு போயிடலாம், எனக்கு தெரியல, சில ஆண்டுகளாக ஆண்டவர் என்னை இப்படி நடத்துறாரு, எனக்கு சுத்தமா நான் போயிடணும், நான் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, இந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, இந்த வேலை ஸ்தலத்துல எனக்கு இருக்கக்கூடாது, நான் விருப்பம் இல்லாம தான் நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு இஷ்டமே இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், அப்படிப்பட்ட அந்த சமாரியா ஸ்திரீயை சந்தித்த கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் சந்திக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். நீங்கள் விருப்பம் இல்லாத இடத்திலே உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கிற இடத்திலே கர்த்தர் ஒரு பதவியை கொடுத்து, கர்த்தர் ஒரு கனத்தை கொடுத்து, கர்த்தர் ஒரு பாராட்டுகளை கர்த்தர் கொடுத்து, கர்த்தர் ஒரு ஏற்றுக்கொள்ளுதலை கொடுத்து, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி, உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவதற்கு
கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டவர், அவர் யார் அப்படின்னு சொன்னா, எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துல, நான் விரும்பாத இடத்திலே என்னை கொண்டு போய் என்னை உட்கார வைத்து என்னை விரும்பத்தக்கவனாய் மாற்றி அந்த இடத்துல எனக்கு சமாதானப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில சில பிள்ளைகள் பாருங்க, திருமணமான உடனே இந்த விரும்பாத ஒரு இடத்துக்கு போவாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி தன்னுடைய குடும்பத்தோடு சூழ்நிலைகளோட நல்ல விரும்பின இடத்துல இருப்பாங்க. ஆனா திடீரென்று கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தெரியாத இடத்துல போகும்போது அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அவங்க சொந்தக்காரங்களை பார்த்தா பிடிக்காது, அந்த பிளேஸை பார்த்தா பிடிக்காது, அந்த காத்து நிறைய பேருக்கு பிடிக்காது, அந்த தண்ணி நிறைய பேருக்கு பிடிக்காது, அவங்களுடைய பழக்க வழக்கம் நிறைய பேர் பிடிக்காது. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா சர்வே பண்ணவே முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் பிரிஞ்சிங்க? உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுவா தெரியுமா? அவரை என் கூட வர சொல்லுங்க, என் ஊருக்கு வர சொல்லுங்க. எப்பா உனக்கு வேலையே இல்லை, அவருக்கு இன்னைக்கு ஊர்ல ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையை அவர் விட்டுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே வேலை இல்லாம இருப்பீங்க. இல்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எங்க அப்பா எனக்கு சோறு போடுவாரு, எங்க அப்பா அவரை பார்த்துக்குவாரு, எனக்கு அந்த ஊர் பிடிக்கல, நான் வரமாட்டேன், எனக்கு இஷ்டமே இல்லை. இப்படி உடைந்து போன எத்தனையோ குடும்பத்தை நான் பார்க்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற யாராவது ஒருத்தர் விருப்பம் இல்லாத இடத்துல ஆண்டவர் உங்களை உட்கார வச்சிருப்பாருன்னா நீங்க கண்டிப்பா சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாள் அந்த இடத்தை நீங்கள் விரும்புகிற இடம் போல, நான் நம்புகிறேன் அந்த இடத்தை ஏதேனை போல, அந்த இடத்தை கர்த்தர் ஏதேனை போல, ஆமேன், பாலும் தேனும் ஓடுகிற கானானை போல அந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன். சமாரியா ஸ்திரீனிடத்திலே ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் என்னன்னா, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் மாற்றம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லைங்க, எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு இஷ்டமே இல்லைங்க, நான் எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன், என்னை இந்த இடத்துல இருந்து இனி யாரும் கொண்டு போக முடியாது, எனக்கு பணம் இல்லை, எனக்கு அந்த இடத்த போக முடியாது. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல எல்லாரும் விரும்புகிற மகளாய் ஒரே நாளிலே கர்த்தர் மாற்றினார். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை நிலைப்படுத்துவாராக. நிறைய வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு கர்த்தர் நிலைப்படுத்துவாராக. நீ விரும்பப்படாத தேசத்திலே கர்த்தர் உன்னை விரும்புகிறவனாய் கர்த்தர் நிற்க பண்ணுவாராக. உன்னை வெறுத்த அந்த தேசத்திலே கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவாராக. கர்த்தர் நீ இருக்கிற அந்த இடத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்தை சந்தோஷத்தினாலே நிரப்புவாராக. இந்த இடத்தை விட்டு போனால் தான் எனக்கு நிம்மதின்னு நினைக்கிற அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சை கர்த்தர் தந்து அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை திறப்படுத்தி உங்களுடைய கால்களை கர்த்தர் ஊன்ற பண்ணி, ஆமே, நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று ஆமோதித்து முழு பலத்தோடு ஆமை தூர தேசத்திலே விருப்பமே இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே ஸ்திரப்படுத்துவாராக. அந்த இடத்துல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தருவாராக. தூர இடத்திலே உன்னுடைய மகள் விருப்பம் இல்லாத இடத்திலே இருக்கிற அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு சுமூகமான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குவாராக. ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் பிள்ளையை குறித்து ரொம்ப பாரத்தோட அந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர், இன்னைக்கு சொல்லப்படுகிற செய்தி முழுக்க எனக்காக தான். என் பிள்ளை கண்ணீரோட பேசுறா. என்னிடத்துல ஃபோன் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல இருக்கவே முடியல மம்மி, இந்த இடத்துல இருக்கவே முடியல டாடி, என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போங்க, எனக்கு பிடிக்கல இந்த இடம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு என் பிள்ளை எனக்கு கதறாங்க. என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல, இங்க வந்துடணும்னு சொல்ல முடியல, அங்க உட்காருன்னு சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு தகப்பன் ஒரு தாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எனக்கு இப்போ போஸ்டிங் போட்டிருக்கிற இடம் எனக்கு பிடிக்காத ஒரு இடம் பாஸ்டர், எனக்கு ரொம்ப இங்க கஷ்டமா இருக்குது, நான் எவ்வளவு ஜாலியா இருந்தேன் தெரியுமா, ஆனா என்னமோ எனக்கு தெரியல, எனக்கு கட்டி வச்சது மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு எக்ஸ்போஸ் கூட இல்ல, என்னால எதுவுமே செய்ய முடியல, இவங்க கேரக்டர் எனக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போறாரு. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆமேன் என்று ஆமோதித்து இப்போ நீ கால் மிதிக்கிற தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாகட்டும். ஓ ஹல்லேலூயா. நீ நிற்கிற பூமியை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். அந்த இடத்துல உங்கள் தலையை நிமிரப்படட்டும். அந்த தெருவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தட்டும். அந்த இடத்துல உங்களுடைய காலடிகளை எஸ் கேட்க ஆமென், ஜெபிக்க கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
நம்பர் 1, முதலாவதாக இந்த சமாரிய ஸ்திரீயை ஆண்டவர் எந்த சூழ்நிலையில சந்திக்கிறாருன்னா, அந்த ஊர்ல வாழ்ந்துதான் ஆகணும்ன்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது கர்த்தர் அவர்களை சந்தித்து நீ சந்தோஷமாய் வாழுன்னு ஆண்டவர் அவளை, கர்த்தருடைய ஒரு சந்திப்பு, கர்த்தருடைய ஒரு பார்வை, கர்த்தருடைய ஒரு பேச்சு அந்த மகளை ரொம்ப ஆச்சரியமாய் நடத்தினது. நான் அப்படியே தியானித்து கொண்டிருக்கும் போது இரண்டாவது அந்த மகளுடைய சூழ்நிலை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வேதத்தை திறந்த அந்த அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம், எடுத்துக்கொள்ளலாம். அதே யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்துல ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபனுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீடர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சமாரியா ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆண்டவரை சந்திக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்க தண்ணி எடுக்கிறதற்காக வர்றாங்க. குடிக்கிறதற்கு தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த இடத்துல எடுக்கிறதுக்காக வராங்க. பொதுவாக நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு வருவதற்கென்று ஒரு நேரம் இருக்குது. அதுவும் அன்னைக்கு இருந்த காலத்துல காலையில தண்ணி எடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க ஒரு கூட்டத்தோட ஒரு கும்பலோட போயிட்டு வருவாங்க. சாயந்தரம் தண்ணி எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டத்தோட ஒரு கும்பலோட போய் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க இது ஆதியாகமத்துல வாசிக்கும் போது ஈசாக்குக்கு பொன் கொடுக்க போகும்போது அவனுடைய ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுவான்ல, இந்த மாதிரி ஆண்டவரே எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கும் போது எங்க ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று யார் சொல்றாங்களோ அவங்க தான் அந்த ஒட்டகத்துக்கு வார்த்தது அந்த ஒரே பொண்ணு இல்ல, ரெபேக்காள் மட்டும் இல்ல, அவளுடைய தாதிகள் அவளுடைய கூட்டாளிகள் அப்படியெல்லாம் ஒரு டீம் தான் போயிருந்தாங்க. ஆனா இந்த சமாரியா ஸ்திரீ யாருமே இல்லாத மத்தியான நேரத்துல இந்த இடத்துல தண்ணி எடுக்க வர்றதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு, ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய வாழ்க்கை முறை, இவர்கள் செய்கிறது, இவருடைய வேலை, இவங்களுடைய சாட்சி எதுவுமே நல்லது இல்லாதனால அந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருமே இந்த மகளை என்ன பண்ணாங்கன்னா தனியா ஒதுக்கி வச்சிருந்தாங்க, தனிமைப்படுத்தி இருந்தாங்க. நீ எங்க கூட சேர முடியாது, நீ எங்களோட சேர்ந்து வர முடியாது. அப்படி யாராவது ஒருத்தர் இந்த லேடியோட இந்த பெண்ணோட சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களையும் பட்ட பேர் வைக்கிறதுக்கு தயங்காத அந்த உலகம். அதனால யாருமே இல்லாத அந்த தனிமையான அந்த 6ஆம் மணி நேரத்துல இந்த பெண் தண்ணி எடுக்க வரும்போது அப்பதான் ஆண்டவர் அவளை கண்டு சந்தித்து, நீ இன்னைக்கு எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருக்கிற, 1000 பேருக்கு முன்பாக நீ தள்ளப்பட்டிருக்கிற, ஆனா நான் உன்னை என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, எந்த ஜனங்கள் உன்னை தள்ளினார்களோ அந்த 1000ங்களுக்கு உன்னை முதன்மையாய் வைக்கிறேன் என்று சொல்லி அந்த நற்செய்தியை பட்டணத்திற்குள்ள எடுத்துட்டு போய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு இந்த சமாரியா ஸ்திரியை கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு ஆண்டவர் இந்த ஜெபத்துல சந்திக்கிறார். முதலாவதாக ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சந்திக்கிறார். நான் இருக்கிற இடத்திலே களவாய் கொண்டு வரப்பட்டவன், இஷ்டமே இல்லாத இடத்துல வருத்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிற சிலரை இந்த ஜெபத்துல ஆண்டவர் சந்தித்து சொல்கிறார், அந்த இடத்தை உனக்கு பிளஸ் பண்ணி ஆசீர்வாதமாக்கி தருவேன் என்று கர்த்தர் முதலாவது உங்களை சந்திக்கிறார். இரண்டாவது ஒரு கூட்டத்தை சந்திக்கிறார். எல்லாராலும் தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிற உங்களை விசேஷப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். 1000 பேரில் கர்த்தர் உங்களை விசேஷமாய் மாற்றப் போகிறார். 1000 பேருக்கு முன்பாக தள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் விசேஷப்படுத்த போகிறார். விசேஷித்த ஒரு செய்தியை கர்த்தர் உங்களிடத்தில் தரப்போகிறார். ஒரு தாளந்த தரப்போகிறார். இதுவரையிலும் மதிக்காதவர்கள், இதுவரையிலும் விரும்பாதவர்கள், இதுவரையிலும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போகும்போது உன்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள், உங்களை விரும்புவார்கள், உன்னை மதிப்பார்கள். அங்கே இருந்த நல்லவர்கள் செய்ய முடியாததை, ஆமென், திராணி உள்ளவர்கள் செய்ய முடியாததை, தாளந்துள்ளவர்கள் செய்ய முடியாததை இந்த சமாரியா ஸ்திரீயின் மூலமாய் ஆண்டவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம்
பயங்கரமானவைகளாயிருக்கும். தள்ளப்பட்ட உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஒதுக்கப்பட்ட உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்குங்க? ஆமென். உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். சமாரியா ஸ்திரீயை கொண்டு கர்த்தருக்கு அந்த தேசத்தை சந்திப்பது லேசான காரியமாய் இருக்குமானால், உங்களை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை சந்திப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே அந்த மகிமை உங்கள் மேல் வைக்கப்படட்டும். ஓ ஹalleluya. கைகளை உயர்த்தி ஏசப்பட்ட ஆமென். என்னை விசேஷப்படுத்தினவர். இத்தனை நாட்களும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு அங்கீகாரம், மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு அலங்கரிப்பு அந்த ஸ்திரீக்கு கிடைச்சதே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அன்று அந்த மகளுக்கு அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு அங்கீகாரத்தை கர்த்தத்தை கொடுத்தார். எதிர்பார்க்கவே இல்லை. எப்பவுமே தனியா போறது மாதிரி அன்னைக்கும் அவங்க தனியா தான் வந்துட்டு இருந்தாங்க. என்னதான் அவங்க தப்பு பண்ணாலும், மற்றவங்களுக்கும் முன்னாடி கெட்ட பேரை வாங்கினாலும், ஆனா எல்லாரும் தன்னை வெறுக்கிறத பார்க்கும்போது அவ்வளவு மனசு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவர் யாரையும் ஒதுக்காதவர். இந்த ஜெபத்துல ஒரு அன்புள்ள கர்த்தர் நம்மிடத்திலே அசைவாடுகிறார். உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் கூட உங்களை ஒதுக்கி இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே. உங்களுடைய மீறுதல்கள் நிமித்தமாக கூட உங்களை ஒதுக்கி இருக்கலாம். பாஸ்டர், எனக்கு இன்னைக்கு இத்தனை பேர் மத்தியிலையும் நான் அங்கீகாரத்தை இழந்ததற்கு காரணம் நான் செஞ்ச தப்பு தான் கூட சொல்லலாம். ஆனா மன்னிக்கிற கர்த்தர், உங்க மேலையும் என் மேலையும் இரக்கம் வச்ச கர்த்தர் மறுபடியும் அவர்களுக்கு முன்பாக அந்த சமாரியா ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தினது போல உங்களையும் கொண்டு வந்து நிறுத்துவாள். அவருடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை அந்த இடத்துல கடந்து வந்துருச்சு. அவருடைய வார்த்தையை மதிக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை கர்த்தர் எழுப்பினார். உங்க வார்த்தையை மதிக்கிறதுக்கு கர்த்தர் ஆயிரக்கணக்கான பேரை எழுப்புவார். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை மதிக்கிறதற்கு யாரும் இல்லாவிட்டாலும் உங்க வார்த்தையை மதிக்கிறதற்கு ஒரு நாள் வரும். உங்க பிள்ளையினுடைய வார்த்தையை மதிக்கிறதற்கு ஒரு நாள் வரும். சத்தத்தை உயர்த்தி ஆமென், ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகாமல், நீ அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல், நீ அவசரப்படாமல் அவர் கரத்தில் அடங்கி இருந்தார். ஏற்ற காலத்துல எல்லாருடைய கைகளை உயர்த்தி, நம்முடைய ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தை உண்மையானதா இருக்கும். நானும் அந்த சமாரியா ஸ்திரியை போலதான்ப்பா வந்திருக்கிறேன். எந்த இடத்திலும் என்னை அங்கீகரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஒரு நாளை நீங்க விசேஷப்படுத்தினது மாதிரி இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே இந்த நாளை எனக்கு விசேஷப்படுத்துங்க ஆண்டவரே. நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேனே, என்ன விசேஷப்படுத்துங்கப்பா, என்ன விசேஷப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன விசேஷப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லலாம். என்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லு. என்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். திரும்ப சொல்லும். என்னை கொண்டு திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்படுத்திடும். திரும்ப சத்தமா சொல்லி ஏற்ற நேரத்தில் பயன்படுத்திடுவார். ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த அதிகாரத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, 8வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். 8வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது சமாரியா ஸ்திரீ, நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்திற்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலவாதர்கள் ஆனபடினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதராய் இருக்க
சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். அடுத்த வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவியையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்றார். அடுத்த வசனம், அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்னே எங்க இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர்கள் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்திருக்கிறார்களே என்றார். கவனிங்க, இப்ப ஆண்டவருக்கும் சமாரியா ஸ்திரீக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாகத்திற்கு தா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இந்த லேடி சொல்றாங்க, உங்களை பார்த்தா யூதர மாதிரி தெரியுது, நான் சமாரியா ஆளு, நீங்க எங்கிட்ட தண்ணி கேட்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல, நாங்க உங்களுக்கு தீண்ட தகாதவர்களாச்சே, நீங்க எப்படி என்னிடத்துல தண்ணி கேட்கலாம்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட தாகத்திற்கு தா அப்படின்னு கேட்கிறவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ கேட்டிருப்ப அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, இந்த கிணறு ரொம்ப ஆழமான கிணறு, எடுத்து தண்ணியை எடுத்து மொண்டு கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாளி எதுவுமே இல்லை. ஆனா இந்த கிணறு எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய பிதாக்கள் காலத்துல இருந்து இதுல என்ன வருது, தண்ணீர் வந்துட்டே இருக்குது. அவங்க குடிச்சாங்க, அவங்க மிருக ஜீவன்கள் குடிச்சாங்க, அவங்க சொந்தக்காரங்க குடிச்சாங்க, அவங்க வம்சங்கள் எல்லாம் குடிச்சிச்சு, இப்ப நானும் குடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ இதை விட ஒரு பெஸ்டான தண்ணி, இதை விட ஒரு பெஸ்டான ஆசீர்வாதத்தை எப்படி நீங்க தர முடியும்னு அவங்க இன்டைரக்டா கேட்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த கிணத்துல இருந்து எடுத்து மொண்டு குடிக்கிற தண்ணீரை குடிச்சு முடிச்ச உடனே அடுத்து திரும்ப ஓடி வருவ. எதுக்கு தெரியுமா? தாகம் திரும்ப அடங்காது, திரும்ப இந்த கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்து நீ திரும்பி கொண்டு போய் குடிக்கணும். ஒவ்வொரு டைமும் உனக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் நீ மறுபடியும் மறுபடியும் இந்த இடத்துல தண்ணி எடுக்கணும். ஆனா நான் உனக்கு ஒரு தண்ணீரை கொடுப்பேன், அந்த தண்ணீரை ஒரு டைம் நீ குடிச்சிட்டேன்னா திரும்ப அதுல என்ன வராது அப்படின்னு சொன்னா உனக்கு தாகமே வராது. அப்படின்னா கர்த்தர் இன்டைரக்டா இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் டெம்பரவரி, அது அநேக நாட்கள் இருக்குது, சில நாட்கள் இல்லை. நீங்க தேடி போனா கிடைக்கும், ஆனா கிடைக்காது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நிரந்தரமான ஒரு வெற்றியை, நிரந்தரமாய் உன் தாகத்தை தீர்க்கிறது போல நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறேன் என்று சொல்லி அத்தனை நாட்களும் தாகத்தோட வந்த அந்த மகளுக்கு நிரந்தரமாய் அவளுடைய வாஞ்சையை கர்த்தர் தீர்த்து வைத்தார். ஆமென். அதற்காக அந்த மனுஷி அதற்கு பிறகு அந்த கிணத்துக்கு பக்கத்துல அவ தண்ணி எடுக்கவே வரல, அவளுக்கு தாகமே தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உலக பிரகாரமான மாமிசக பிரகாரமான ஒரு தாகம் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில நான் அடைஞ்சிட்டேன், நான் பார்த்துட்டேன், நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், இவ்வளவு ஆண்டவர் எனக்கு நினைச்சதே எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம்னு ஒரு தான் வாழ்கிற வாழ்க்கை இதுவரையிலையும் அந்த சமாரியா ஸ்திரீக்கு திருப்தி இல்லாமலே இருந்துச்சு, திருப்தி இல்லாமலே இருந்துச்சு. அவ ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் குடிக்கிற தண்ணீர் நீ எவ்வளவுதான் இந்த இடத்துல இருந்து மொண்டுட்டு போனாலும் உன் வாழ்க்கையில உனக்கு என்ன இல்லைன்னா ஒரு திருப்தியுமே இல்லை. சரி, நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழல, நான் ஒரு நல்ல பேரை எடுக்கல, நான் இந்த ஜனங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய காரியத்தை எல்லாம் ஒண்ணுமே செய்யல அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு, அப்படின்ற ஒரு தாழ்வு உணர்வு அந்த சமாரியா ஸ்திரீக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா என்னைக்கு ஆண்டவர் அவளை சந்தித்தாரோ அன்னையிலிருந்து அவ மனசுக்குள்ள இருந்து ஒண்ணு எடுத்தப்பட போயிடுச்சு. இல்ல, இந்த உலகத்துல பிறந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன், நான் ஒரு வெற்றியை அடைஞ்சிட்டேன், ஏசப்பா என்ன தொட்டுட்டாரு, ஏசப்பா என்ன மாத்திட்டாரு, ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்திட்டாரு, என்ன நிறைய பேருக்கு ஆச்சரியமா அற்புதமா வச்சுட்டாரு, இனி நான் செத்து போனா கூட பரவாயில்ல என்ற ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை சமாரியா ஸ்திரீக்கு கர்த்தர் கொடுப்பது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் பேசுகிறாரு. திருப்தி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளையே, சீக்கிரமாய் சீக்கிரமாய் ஆண்டவர் இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்ததற்கான
ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு இந்த உலக தாகம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உலகத்துல இருக்கிறவங்கள மாதிரி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உலகத்துல இருக்கிறவங்கள மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஸ்திரீக்கு எப்பா நீ என்ன அங்கீகரிச்சா என்ன, அங்கீகரிக்கலட்டா என்ன, நீ தப்பா பார்த்தா என்ன, தப்பா பார்க்கலன்னா என்ன, என் சர்வ வல்லவராகிய கர்த்தர் என்ன நீதியா பார்த்துட்டா இருப்பா, அவர் என்கிட்ட பேசிட்டா இருப்பா, அவருடைய உன்னதமான ஊழியத்தை எனக்கு கொடுத்துட்டா இருப்பா, என் கண்ணை திறந்துட்டா இருப்பா. இனி எத்தனை பேர் என்ன தப்பா பார்த்தாலும் எந்த கவலையும் எனக்கு இல்லை. என் ஆண்டவரே என்னை தொட்டதற்கு பிற்பாடு, என் ஆண்டவரே என்னை சந்தித்ததற்கு பிற்பாடு இந்த உலக வாழ்க்கை எனக்கு தீமை இல்லை. அது லாபகரமாய் அந்த இயேசு, சமாரிய ஸ்திரீயை சந்தித்த அந்த இயேசு, இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் சந்திக்கிறார். ஆண்டவர் சந்திக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்க போறாருன்னா, ஒரு பெரிய மனரம்யம், ஒரு பெரிய திருப்தியை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க நிறைய பேர் திருப்தியாய் வாழ போகிறீர்கள். ஹல்லேலூயா. வீட்டுக்கு உங்களுக்குள்ள வரும்போது ஒரு திருப்தி உங்களுக்கு வரும். இருக்கிற சாப்பாடை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். உங்களுக்கு கொடுத்த வாகனத்துல ஒரு திருப்தி உங்களுக்கு வந்துடும். நீங்க வாழ்கிற வாழ்க்கையில ஒரு திருப்தி உங்களுக்கு வந்துடும். இந்த திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். நான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையிலேயே இன்னைக்கு 41 வயதுல நான் நினைக்கிறேன், பரவாயில்ல, இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்ன எடுத்துக்கொண்டா கூட, ஐயோ ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? அங்கலாய்ப்பா வாழலை. ஐயோ எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, இது பண்ணலையே, அது பண்ணலையே அப்படின்னு வாழவே இல்லை. நான் எப்படி வாழ்றேன் தெரியுமா? என்னமோ தெரியல, எனக்குள்ள ஒரு பெரிய திருப்தி இருக்கிறத நான் உணர்றேன். இத்தனை சோதனையிலேயே நான் உணர்றேன், ஐயோ ரொம்ப நல்லவர் ஆண்டவர். என் வாழ்க்கையை குறித்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. என்னுடைய பிழைப்பை குறித்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. என்னுடைய ஊழியத்தை குறித்து எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. பரவாயில்ல, ஸ்தோத்திரம். நான் இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கம் சந்தோஷமா நிறைவேறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு மட்டும் இல்லை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வெறுமையான பாத்திரத்தையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். டெம்பரவரியான சொல்யூஷன் அல்ல, நிரந்தரமான சொல்யூஷனை கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்க கடனுக்கு ஒரு நிரந்தரமான சொல்யூஷனை கொடுக்க போறாரு. உங்க சூழ்நிலைக்கு கர்த்தர் ஒரு நிரந்தரமான சொல்யூஷனை கொடுக்க போறாரு. நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைக்கு கைகளை தட்டி ஆமேன், நிரந்தரமான ஒரு தீர்வை ஆமேன் கர்த்தர் கட்டளையிட போகிறார். சீக்கிரமாய் கட்டளையிட போகிறார். அதற்காக தான் என்னை சந்திப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் வந்தார். எல்லாரும் அந்த சமாரிய ஸ்திரீயை அற்பமா நினைச்சு ஒரு தூசிய மாதிரி பார்க்கும்போது, என் ஆண்டவர் மட்டும் டைம் எடுத்து அவளோட பேசினார்ல, என் ஆண்டவர் மாதிரி நல்லவர் யார் இருக்கா? ஆமேன். எத்தனை நல்லவர். இந்த டைமுக்கு அவ வருவான்னு நினைச்சு, அந்த மகள் வருவான்னு நினைச்சு எத்தனையோ பேர் அவாய்ட் பண்ணிட்டாங்க. எத்தனையோ பேர், ஐயோ அவ போயிடுவா, அந்த நேரத்தில் அவ அங்க போவா, நம்ம அங்க போவாண்டாம் அப்படின்னு நிறைய பேர் இந்த சமாரியா ஸ்திரீ வர்ற நேரத்துல அவாய்ட் பண்ணிட்டு நிறைய பேர் போட்டாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும் அவங்க எந்த நேரத்துல வருவாங்கன்னு பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு அவைலபிளா இருந்தவர் என் கர்த்தர் மட்டும்தான். ஆமேன். நீங்க வந்துருவீங்களோ, நீங்க இருக்கிற நேரத்துல வரக்கூடாது, மூஞ்சியை முழிக்க கூடாது, உங்களை பார்க்க கூடாது, உங்களுடைய அவைலபிலிட்டியை அவங்க அவைலபிளா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க யாராவது ஒருத்தர் தள்ளப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், அந்த சமாரியா ஸ்திரீ வாழ்ந்த அதே வாழ்க்கை நான் இன்னைக்கு வாழ்றேன் பாஸ்டர். ஜஸ்ட் அப்படியே என் வாழ்க்கை சொன்னது மாதிரியே இருக்கு. உண்மைதான் பாஸ்டர். என்ன நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. நான் அந்த இடத்துல இருக்கிறேன்னா அவங்க அந்த இடத்துல இல்லை, நான் வர்றேன்னா என்னை உதறி தள்ளிட்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, இல்ல நான் உனக்காக எப்பொழுதும் அவைலபிளா இருக்கிறேன். நீ எந்த இடத்துக்கு வருகிறியோ அந்த இடத்துக்கு கர்த்தர் இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் ஆதரவற்று இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். என் இயேசு நல்லவர், என் இயேசு அன்புள்ளவர், என் இயேசு அற்புதமானவர். அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றின கர்த்தர் என் வாழ்க்கையை நிச்சயம் மாற்ற போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, நன்றி, எனக்கு அப்படி ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை நீங்க தரப்போகிறதற்காக நன்றி சொல்லுங்க. எல்லாரும் முழு பலத்தோட கேளுங்க. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நீர் தரப்போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்களேன், தரப்போகிறதற்காக நன்றி. உங்களால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். நிறைய பேரை கர்த்தர் தொட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமேன். அவர் செய்ய நினைத்தது நிச்சயமாய் தடைபடாது. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே இன்னைக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளும் என் வாழ்க்கையில நிறைவேற போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே,
முழு பலத்தோட சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே ஏசப்பா, எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கர்த்தர் என்று எனக்கு நீங்க தரப்போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க முழு பலத்தோட. ஆமே, நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிறார். ஜபத்தோட ஆமேன் ஆமேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமேன். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிறைய பேரை, சமாரியா ஸ்திரீயை சந்தித்த கர்த்தர் நிறைய பேரை கர்த்தர் சந்திக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியப்பா. எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலோ, எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலோ, கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீரா. சொல்லுங்க எல்லாரும், கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். பாடுத்தூரங்கி வீழித்தேழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ. பாடுத்தூரங்கி வீழித்தேழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலோ, கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். சொல்லுங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்று. இப்ப சொல்லுங்க, பாடுத்தூரங்கி வீழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை பாதுகாக்கின்றீர். பாடுத்தூரங்கி வீழித்தெழுவே பாதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதால், நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியா. ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் ஓடி ஓடி நீ எடுத்த தண்ணீர் திரும்ப திரும்ப உனக்கு தாகத்தை உண்டு பண்ணினாலும், நான் இன்னைக்கு உன்னை சந்திச்சிட்டேன். நான் உன்னைக்கு நீ மீட் பண்ணிட்டேன். நான் உன்னை இவ்வளவு நேரம் உன் கூட நான் பேசிட்டேன். இப்ப நான் ஒரு தண்ணீரை உனக்கு தருவேன். அது டம்ளர்ல இல்லை, அது குடத்துல இல்லை. அது நீ வெளிப்படையா பார்க்கவே முடியாது. ஆனா இப்போ உன் கண்ணு அப்படி திறந்துருச்சு. நீ அதே பட்டணத்துக்குள்ளதான் நீ போற. இதுக்கு முன்னாடி வந்த அதே பட்டணத்துக்குள்ளதான் நீ போற. ஆனா நான் உனக்கு யாருமே அறியாத ஒரு தண்ணீரை கொடுத்தேன். உன் மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய பரம திருப்தி. நான் இந்த உலகத்துல வந்ததனுடைய நோக்கம் நிறைவேறிச்சியா? பரவாயில்ல, இனி என் ஆண்டவரை முகமுகமா பார்ப்பேன், சந்தோஷத்தோட பார்ப்பேன். அப்படி என்கிற ஒரு திருப்தியை சமாரியா ஸ்திரீக்கு கொடுப்பது உண்மையானால், நிச்சயமா இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை நீ வாழலாம். திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். உன்னுடைய மனது வந்து, ஏன் நான் பிறந்தேன், ஏன் நான் உருவானேன், எனக்கு ஒரு ஒண்ணுமே தெரியலையே, எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, எதுக்கு இப்படி நான் பிறந்தேன், என்ன ஆண்டவர் கருவிலையை சிதைச்சிருக்க வேண்டியதானே, கொண்டிருக்க வேண்டியதானே? இல்லவே இல்லை. உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய நோக்கத்தையே வச்சிருக்கிறாரு.
இந்த டெம்பரவரியான எல்லா சொல்யூஷனையும் கர்த்தர் எடுத்து போட்டு பிக்சடா ஒரு சொல்யூஷன், நிரந்தரமான ஒரு தீர்வை, நிரந்தரமான ஒரு வெற்றியை, நிரந்தரமான ஒரு சமாதானத்தை, நிரந்தரமான ஒரு சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிறைய பேருக்கு இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே அது நடக்கட்டும். இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே இனி அந்த எகிப்தியனை தேடியும் காணாதிருப்பாய். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் நீ பார்ப்பது இல்லை. கர்த்தர் உனக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கட்டளையிட்ட கர்த்தர் உங்க குடும்பத்திலே நிரந்தரமான ஒரு சமாதானத்தை, நிரந்தரமான ஒரு சுகத்தை, நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை கைகளை கட்டி ஆமென் உங்கள் மேல், உங்களுடைய பிள்ளைகள் மேல், உங்களுடைய வம்சத்தின் மேல் இயேசுவே இப்பொழுது இறங்குவீராக, இப்பொழுது இறங்குவீராக. உம்முடைய நிரந்தரமான ஒரு சந்தோஷம், ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி, நிரந்தரமான ஒரு கிருபை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார். அவர் தாகத்தை தணிக்கிற கர்த்தர், உங்களுடைய வாஞ்சையை தீர்க்கிற கர்த்தர், உங்களை திருப்தியாய் கர்த்தர் அனுப்ப போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சமாரியா ஸ்திரீயை ஆண்டவர் 3 விதத்துல சந்திக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக அந்த சமாரியா ஸ்திரீயை கர்த்தர் சந்திக்கும் போது வேதம் சொல்கிறது, அவளுடைய பிடிக்காத, விரும்பப்படாத ஒரு அந்த சூழ்நிலையை கர்த்தர் விரும்பின சூழ்நிலையாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா, 1000 பேரால புறக்கணிக்கப்பட்ட இந்த மகளை, யாருமே இல்லாத தனியான நேரம் பார்த்து, யாரும் தண்ணி எடுக்க வராத அந்த நேரம் பார்த்து, ஒளிஞ்சொளிஞ்சு தெரியாம வந்த இந்த மகளுடைய வாழ்க்கைய, இல்ல நீ ஒளிஞ்சு வாழ வேண்டியவா இல்ல, நீ மறைஞ்சு வாழ வேண்டியவா இல்ல, நீ எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வேண்டியவா, உன்னை சாட்சியா நிறுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் 1000 பேருக்கு முன்னாடி, 10,000 பேருக்கு முன்னாடி கர்த்தர் அந்த சமாரியா ஸ்திரியை சாட்சியாய் நிறுத்தின கர்த்தர். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். இந்த சமாரியா ஸ்திரீ டெம்பரவரியா இதுவரைக்கும் நிரந்தரமே இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் போது, இல்ல நான் இப்போ ஒரு தண்ணீரை உனக்கு தருவேன், உன் வாழ்க்கைக்கே உனக்கு சந்தோஷமா அமைஞ்சிரும், நீ பிறந்ததை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லி திருப்தியாய் அனுப்புகிறாள். சந்தோஷத்தோடு அந்த பட்டணத்துக்குள்ள அந்த சமாரியா ஸ்திரீ ஓடி போகிறாள். அவள் அது வரைக்கும் அவங்கள பார்த்ததெல்லாம், அவங்கள பார்க்கும் போதெல்லாம் தன் மேல ஒரு குற்றம் இருக்கிறதா மற்றவங்க பார்த்ததுனால இதுவரைக்கும் ஒதுங்கி போனவா, இதுவரைக்கும் அவங்கள்ட்ட பேச்சே கொடுக்காதவங்க, இதுவரைக்கும் ஷையா ஃபீல் பண்ணவங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப பலவீனமானவன், நான் அழகு இல்லை அப்படின்னு தன்னை ஒதுக்கிக்கிட்டவா, இப்போ அவங்க முன்னாடி போய் நின்று எல்லாரையும் கைத்தட்டி கூப்பிட்டு வாங்க, நான் ஒருத்தரை பார்த்தேன், ஒருத்தர் தேடி வந்திருக்கிறாரு, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யார் தெரியுமா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை வித்தியாசமா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி தைரியமா பேசுறேன்னா அவர் என்ன பேச வச்சாரு, என் தாகத்தை அவர் தீர்த்தாரு அப்படின்னு சொல்லி முழு பட்டணத்தையும் அந்த ஒதுக்கப்பட்ட அந்த மகள் ரட்சித்தது போல இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. உங்க பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. வாலிப தங்கச்சியை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. நீ ஒதுங்கி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவள் அல்ல. உன்னுடைய குற்ற உணர்வை சத்துரு சொல்லி உன்னை முழங்கி படுக்க வைக்கும் போது கர்த்தர் இன்னைக்கு தட்டி கொடுத்து, நீ எழும்பி போ, நீ விசாலமான இடத்திற்கு போ, உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், உன் பாவங்களை நான் பார்க்கல, உன்னுடைய அசுத்தங்களை நான் பார்க்கல, எல்லாவற்றையும் நான் மன்னிச்சேன், உனக்கு ஒரு இப்ப ஜீவ தண்ணீரை நான் தரப்போகிறேன், அது ஒரு நாள் உனக்கு தாகம் உண்டாக போவதில்லை என்று கர்த்தர் நிறைய பேரை சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சமாரியா ஸ்திரீயை சந்தித்த நீர் இன்று என்னை சந்திப்பதற்கு வருவீராக. ஹல்லேலூயா. உங்க எல்லாரையும் கர்த்தர் திருப்தியாக்க போறாரு. நான் நம்புறேன், இந்த மேடையில் இருக்கிற எனக்கு கொடுத்த அந்த திருப்தியை கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் சீக்கிரமாய் கர்த்தர் தரப்போகிறார். சீக்கிரமாய் ஆண்டவர் தரப்போகிறார். ஓ ஹல்லேலூயா. நான் ஒர்த்லெஸ்ஸான ஆள் கிடையாது, நான் ஒர்த்துள்ள ஒரு நபர் அப்படின்றத கர்த்தர் உணர வைக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். நான் ஒரு லக்கியான பீப்புள் அப்படின்னு உங்களை பார்த்து நீங்க சொல்லுவீங்க. நான் நல்ல பிறப்பு, எனக்கு நல்ல பிறப்பு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நீங்க எனக்கு நல்ல வளர்ப்பு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் இந்த உலகத்துல பிறந்தது பெரிய நோக்கம், ஆண்டவரே என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு கருவியா நீங்க வச்சிருக்கிறதுக்காக நன்றி அப்படின்னு உங்களை பார்த்து நீங்க பெருமைப்படுற ஒரு நாள் வரும். உங்களை பார்த்து நீங்க சந்தோஷப்படுகிற ஒரு நாள் வரும். உங்களை வச்சு கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். அந்த சந்தோஷத்தினால் உங்க பிள்ளைகளை கர்த்தர் நிரப்ப போறாரு. Thank you, Jesus.